என்னென்னா இவங்க 2 பேரும் ஒரு 18 இயர்ஸ் பாயாக இருக்கும்போது அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போவோம். ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேர் கையிலையும் ஒரு பெரிய செயின் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வண்டி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிடுவோம். ஆக்சிடெண்ட் பண்ணி வண்டி கீழே விழுந்தோன்னே இந்த வண்டியிலேருந்து இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. ஓடும்போது 2 பேர் கையிலையும் செயின் இருந்துகிட்ருக்கும். அதில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வால் இருக்கும், அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வால் இருக்கும். அதில் 2 பேர் இப்படி ஓடும்போது ஒருத்தன் அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லிப்பாக இப்படி விழுந்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் ஒருத்தன் செயின் இப்படி தொங்கிட்டு இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தன் செயினில் தொங்கிட்டு இருப்பான். இப்போ போலீஸ் தூரத்துலேருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்த போலீஸ் 2 பேரும் மாட்டிடுவாங்க. ஆக்சுவலி அவங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து 2 பேரும் இப்போ மாட்டினா 2 பேரும் செத்துருவான். அட்லீஸ்ட் நான் அவங்க சைடு இருக்கேன், நீ தப்பிச்சு கொண்டு போது அவன் இல்லை நோன்னு கத்துவான். இப்போ அவன் கையிலேருந்து ஒரு கத்தி எடுத்து அவன் கையை வெட்டிட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே இப்போ போலீஸ் எல்லாம் இவனை பிடிச்சிருவாங்க. அவன் அந்த ஒரு கையோட ஓடி போயிடுவார், வித்யுத்து ஓடிடுவார். இப்போ இவன் வந்தவங்க அவன் கை கட் ஆகிட்ட பிறகு இப்போ இவனை என்கவுண்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நைட்டு இவன் ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணி அந்த பையனை அவன் ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு போயிட்டான். அதுலேருந்து அவனால தான் அவனுக்கு அந்த அயன் ஹேண்ட் இருக்குது. ஸோ ஒருத்தனுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இவனுங்க சைல்டுஹுட்லன்னு ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, ஆக்சுவலி நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லும் போதே ஆல்மோஸ்ட் பார்த்த ஃபீலிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.